முதல்ல டிவிகே செங்கல்பட்டு துணை செயலாளர் அவர் லஞ்சம் வாங்குற வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறமா மீடியாவும் பப்ளிக்கும் பயங்கர கோவத்தில் நிறைய ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அது எப்படி லஞ்சமே இல்லைன்னு நீங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பயங்கரமாக லஞ்சம் வாங்கியிருக்காரு. டிவிகே அவர் மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அவரை மீடியா கிட்ட பேச விட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பிளனேஷன் சொல்ல வச்சாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 30,000 காசு கொடுக்குறாரு சார். எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட அவர் பணம் வாங்குவார். அவரோட ஃப்ரெண்டு மூலியமா 50,000 1 லட்சம் 1.30 என்கிட்ட வாங்கியிருக்காரு. அந்த காசு தான் எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கணும்னு அவசியம் தான். இந்த ஆபீஸ்ல வர வச்சு லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதுக்கப்புறமா டிவிக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த லெட்டர் பேட்ல என்ன போட்டிருக்குன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் விளைவிக்கு வகையில் நடந்து கொண்டதால் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணைய செயலாளராக பதவி வகித்து வந்த வீராசாமி இன்று முதல் கட்சியில் அடிப்படை உறுப்பினர் மற்றும் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு அதுல இருக்கு. தென் டிவிக்கு நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் ஃபிலிக்ஸ் ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். என்னன்னா, அங்க யாருமே சஸ்பெண்ட் பண்ணல, எந்த ஒரு டிவிக்கு நபரும் குற்றவாளி கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா, மீடியாக்காரங்க வதந்தி பரப்புறாங்க, அந்த கட்சிக்காரங்க வதந்தி பரப்புறாங்க, இவங்களுடைய பின்புலத்தில் இந்த வதந்தி பரப்புது அப்படின்ட்டு அவர் சொன்னார். அதுக்கப்புறமா உடனே இன்னொரு நியூஸ் ஒன்று வருது. அது என்னென்னா, டிவிக்கு செங்கல்பட்டு துணை செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ முன்னுக்கு பின் முரணான விஷயம், ஏன் இவ்வளோ தடுமாற்றம், ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கான அவருக்கு இருக்கிற பவருக்கு ஸ்ட்ராங்கான டிசிஷன் ஆரம்பத்தில் எடுத்திருக்கலாம், ஏன் இவ்வளோ தடுமாற்றம் எனக்கு தெரியல. இந்த விஷயத்தில் டிவிக்கு ஓடிய நடவடிக்கையை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட்டில் சொல்கிறீங்களா?